ஹலோ எவ்ரிஒன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸை பற்றி பார்க்கலாம். கோர்ஸ் டூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் பிடெக் கோர்ஸோட எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். ஆர் பயாலஜி சூஸ் பண்ணி படிச்சிருந்தாலும் ஓகே. 12th வந்து நீங்கள் 60% ஆஃப் மார்க் வந்து ஃபைனல் எக்ஸாமில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்டடீஸ் தான். இப்போ வளர்ந்து வர்ற தொழில்நுட்பமான ஏஐ தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம். வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா 2026 அதாவது 2026 ஏஐக்கு 11 மில்லியன் ஜாப் வேகன்சிஸ் இருக்குது. பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரி வந்து வளர்ந்து வர்ற பெரிய ஐடி கம்பெனிகள் இருக்க ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஜாவா, பைத்தான், சி++, இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதிகம் படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் அதிகம் படிக்கிறனால உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம் கிடையாது. ஏஐ வந்து நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ காலேஜ் சூஸ் பண்ண ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் தரோம். நீங்கள் நல்ல காலேஜை செலக்ட் பண்ணலாம். வேர்ல்டே உங்கள் கையில் இருக்க மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்டர்நெட் யூசேஜ் அதிகம் ஆக ஆக டேட்டா சயின்ஸும் ஏஐ யூசேஜும் ரொம்ப அதிகமாகிட்டே வருது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம வந்து இப்போ இன்டர்நெட் இல்லாமல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், ஏஐ ரிசர்ச் சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், ஏஐ ப்ராடக்ட் மேனேஜர், இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 lakhs வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆகும். 25 lakhs வரைக்கும் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்லையும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். கம்பெனி எந்தெந்த கம்பெனி ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், மேட்டா, ஃபேஸ்புக், ஆப்பிள், ஐபிஎம், டீப் மைண்ட், டேட்டா ரோபோட், அசஞ்சர், மாஸ்டர் கார்டு, இந்த மாதிரி வந்து பெரிய கம்பெனிஸும் அது இல்லாமல் சின்ன சின்ன கம்பெனிஸ் அண்ட் இகாமர்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுற கம்பெனிஸ் இவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஜாப் ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்பவே ஈஸியான கோர்ஸ்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். +2 படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ எங்களுக்கு போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.